அதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் எத்தனை மணின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஷாக் ஆகிடுவீங்க. இன்றைக்கி ஆக்சுவலி இது காலையிலேயே இல்லை. என்ன டைமுன்னு பாருங்கள், 12:10. அதுக்கப்புறம் அப்பா வந்து கோயிலுக்கு கிளம்பியிருந்தாங்க 12:10க்கு. அப்புறம் நான் வந்து தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா தான் எந்திரிச்சேன். ஒரு 3:30 மணி போல். நடுவில் அப்பா வந்து கூப்பிட்டாங்க. ஒரு தடவை வந்துட்டு சாமி பொருள்லாம் எடுக்கணும், இன்னொரு தடவை வந்துட்டு இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருந்தாங்க சைக்கிள் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி 2 தடவை நடுவில் வந்து கூப்பிட்டாங்க. நானும் எந்திரிச்சு கதவு திறந்தேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ கதவு அதுக்கப்புறம் சாத்திட்டு மறுபடியும் வந்து படுத்தேன். இந்த மாதிரி இருந்துட்டு ஒரு 3 மணி போல் லேடிஸ்லாம் வந்து காலையில் 3 மணி 4 மணிக்கே வந்து குளிச்சுட்டு எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வாசல் பெருக்கிட்டு இருக்க டைமில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க இன்றைக்கி கோயிலாண்ட. அதனால் காலையில் விடிய காலம் வந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மி. அதனால் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ஜெகநாத் சாமி வந்து துளசி மேடம் கிட்டே போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் கார்த்திகை மாதம் பௌர்ணமி முடியுதுங்க. இன்றைக்கி தான் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதியம் கோயிலில் சாப்பாடெலாம் செய்வாங்க. இப்படி தான் வந்து ஜெகநாத் சாமி எப்போவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவேன். அதே மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். போட்டு முடிச்சுட்டு காலையில் பசங்களை எழுப்பி அவங்களும் வந்து எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஆக்சுவலி வந்து சின்னவன் வந்து ஜஸ்ட்டு ரெடி ஆகிட்டு வந்தான். பெரியவன் குளிச்சுட்ருக்கான். இப்போ எல்லோரும் ஊரில் இருக்க லேடிஸ் இவங்கெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க. இவங்க என்னோடய ஒன்று விட்டு ஓரக்குத்தி, இது என்னோடய ஓரக்குத்தி, எங்கள் மாமியார். எல்லோரும் வந்து நீங்கள் நேற்று நான் வந்து மினி விலாக் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. எங்கள் மாமியார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னென்னா வாழைத்தண்டிலேருந்து கட் பண்ண அந்த தண்டுகளை வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணி அதில் நெய்யில் குச்சியை வந்து சுற்றி அதை வந்து குச்சியில் நெய் சுற்றி ஒரு துணியை அதை டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் இலைகள், கொஞ்சம் எள் இதெல்லாம் போட்டு அதில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி குளம் இருக்கும் இல்லைங்களா, ஊரில் சாமி குளம், அந்த குளத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் தெளித்து சாமிக்கு வந்து பித்தளை தட்டு வச்சு அதில் எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் வந்து விடணும். தண்ணியில் விட்டு இது ஏற்றிட்டு நெருப்பு கொளுத்தி இதை வந்து ஒரு போட்டு மாதிரி கொளுத்தி விடணும். சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒடிஷாவில் கார்த்திகை மாதம் முடிகிற அந்த நாள் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே விசேஷமாக ஒடியாவில் வந்து சொல்லுவாங்க. டொங்கா பசையா அப்படின்னு சொல்லுவாங்க. டொங்கான்னா அதான் போட்டு வந்து தண்ணியில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை வந்து ரொம்பவே ஒரு விசேஷமான பூஜைங்க. இந்த பூஜையை பற்றி இன்றைக்கி லைவில் நம்ம பேசலாம். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பித்ததில் இருந்து இந்த பூஜை வந்து பௌர்ணமி அன்றைக்கி செய்வாங்க. ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் வெங்காயம் பூண்டு கூட சாப்பிட மாட்டாங்க. திங்கக்கிழமைகளில் விரதம் எடுப்பாங்க. முடிகிற அந்த 5 நாளில் வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என் பையன் வந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்த அப்புறமா இந்த மாதிரி ஒரு போட்டில் 2 நெய் இந்த மாதிரி குச்சி சொருவியும் ஒரு குச்சி சொருவியும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழவை போட்டு இந்த மாதிரி போட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருட்டாக இருந்ததுனால எங்கள் சின்ன மாமியார் உட்காந்து டார்ச் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது. 4 மணி. இப்போ விடிய காலையில் தான் எல்லோரும் வந்து விடுவாங்க. இதை போட்டு வந்து விட்டுட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் கோயிலாண்டு போகணும். கோயிலாண்டு வந்து நிறைய கூட்டமாக இருப்பாங்க அப்படின்றதுனால தான் சீக்கிரமாக வந்து இன்றைக்கி போகிறது. மற்றபடி வந்து போட்டு விடுறது வெடிக்கால விடணும். கோயிலாண்ட போயிட்டு வர்றது நம்ம அப்புறமா கூட போகலாம். ஆனால் கூட்டம் ஜாஸ்தியாகிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே போக முடியாது. அப்படின்றதுனால இப்போ 4 மணிக்கே வந்திருக்கோம். பாருங்கள் 4 மணிக்கே எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாம் இந்த மாதிரி குச்சியில் விளக்கேற்றுற மாதிரி ஏற்றி அதை வந்து அந்த போட்டில் சொருகி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விடணும். பசங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். எங்கள் ஓரக்குத்தியும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பசங்க தண்ணியில் விடுவாங்க. எல்லாருமே விடணும். வீட்டில் வர முடியல அப்படின்னா அவங்களதையும் சேர்த்து வீட்டில் இருக்கவங்களையும் சேர்த்து விட்டுருவாங்க. பெரியவனும் குளிச்சுட்டு வந்துட்டான். இப்போ இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் இப்படி வந்து வச்சிடணும். தண்ணியில் வந்து அது பொறுமையாக அந்த பக்கம் போகும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தள்ளி விடணும். எல்லாத்தையும் ரெடி பண்ண அப்புறமா இந்த மாதிரி பசங்கக்கிட்ட கொடுத்து தண்ணியில் விட சொல்லியாச்சு. இப்போ பசங்க வந்து ஒன்றா வந்து எடுத்து தண்ணியில் விட்டாங்க. எங்கள் மாமியாரும் வந்து எனக்கு ஒன்று கொடுத்தாங்க, நீ ஒன்று இப்போ விடு தண்ணியில் அப்படின்னு சொல்லி நானும் வாங்கிட்டு பசங்கக்கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து இந்த மாதிரி தண்ணியில் விடும்போது ஃபுல்லாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து வச்சு லைட்டாக தள்ளி விட்டால் போதும். தண்ணி மெதுவாக அந்த பக்கம் போயிடும். பசங்க வந்து அதே மாதிரி தான் வச்சு அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இப்படி தான் பொறுமையாக வந்து தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. ஓகே,
அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே அந்த போட் வந்து ஃபுல்லாக போயிட்டு சுற்றிட்டுருக்கோம். இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய குளம் தான். ஆனால் இதை விட பெரிய குளம் அந்த பக்கம் இருக்குது. ஆனால் அது வந்து சுத்தமாக இருக்காது. தண்ணியும் வந்து தண்ணி இருந்தாலுமே அது வந்து ரொம்ப சேராக இருக்கும். ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. எவ்வளோ பெருசுன்னு தெரியல. நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ எல்லோரும் கிளம்பி அங்கேருந்து கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலாண்டு வந்தால் பாருங்கள் எவ்வளோ ஜனமாக இருக்காங்க. இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏற்கனவே கூட்டம் ஆகிட்டாங்க. நாங்களும் வரும்போது ஏற்கனவே லேடிஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எத்தனை மணிக்கு எல்லோரும் 2 மணி 3 மணி போலவே எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலாண்டு வந்துடுவாங்க. ஃபுல்லாகவே இருட்டாக இருந்தது. அதோடு வந்து கோயிலில் கூட்டமாகவும் இருந்தது. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து இது சிவபெருமான் கோயில். இங்கேருந்து அந்த பக்கம் இருக்கிறது ருத்ராயணி கோயில். பூஜை நாட்களில் விசேஷ நாட்களில் வெளியில் வந்து எங்கள் மூத்தார் அவங்க ஒரு சின்னதாக வாழைப்பழ கடை போடுவாங்க. வாழைப்பழம் நெய் விளக்கு இதெல்லாம் வந்து வச்சு விற்பாங்க. இதுதான் சிவபெருமான் கோயில். உள்ளுக்குள்ளே அப்பா உட்காந்துட்ருக்காங்க தெரியுதுங்களா? அந்த ப்ளூ கலர் டவல் போத்திருக்காங்களா அப்பா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் வந்துட்டோம். நந்தி சாமி கிட்டே கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து கூட்டமாக இருந்தது. அதோட ஃபோனும் எடுக்க முடியாது. நான் வீடியோ எடுக்கல. அது எங்கள் மூத்தார் இங்கே விற்றுட்ருக்காங்க நெய் விளக்கு. பையன் வந்து கொண்டு வந்து கொடுத்தா எடுத்துக்கிட்டு நான் உள்ளே சாமி கும்பிட்டு வந்த அப்புறமா பையன்கிட்ட சொல்லி விளக்கேற்று வச்சுரு சாமிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த பக்கம் அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். அப்போ வந்து எங்கள் மூத்தார் பையன் வீட்டில் எமர்ஜென்சி லைட் இருக்குது, அந்த லைட் கொண்டு வாங்க இங்கே போடணும்னு சொன்னால் சரி நீ போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சாவி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக எந்த லைட்டுன்னு தெரியாமல் மாற்றி கொண்டு வந்திருந்தாங்க. அதை யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி எல்லோரும் விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. விளக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்ச அப்புறமா மறுபடியும் சிவபெருமான் கோயிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு ருத்ராயணி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். ருத்ராயணி அம்மன் கோயில் வந்து இந்த பக்கம் நிறைய லேடிஸ்லாம் பார்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா எங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலோட டீச்சர் பழைய டீச்சர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் புதுசாக கல்யாண பெண்கள் வந்து இந்த மாதிரி தலையில் ஃபுல்லாக துணி போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து இவங்கெல்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க ட்ரெஸ்லாம் போட்டுட்ருப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க ஒடிசாவில் எல்லாருமே தலையில் துணி வச்சுட்ருப்பாங்களான்னு. சில கல்யாணம் ஆகாத பெண்களெல்லாம் ட்ரெஸ்லாம் போடுவாங்கங்க. கல்யாணம் ஆனவங்க தான் புடவை கட்டிட்டு தலையில் துணி வைப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வீட்டாண்ட வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் பசங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு கோயில் இந்த பக்கம் ஒரு விவசாய நிலத்துக்கு நடுவில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அம்மன் கோவில் தான். சரி அந்த அம்மன் கோயிலுக்கு எப்போவுமே இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இங்கேருந்து பூஜை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வர்றது வழக்கம். அதனால் லேடிஸுங்க எல்லார் கூடவும் சேர்ந்து நானும் கிளம்பியிருந்தேன். எல்லோரும் ஒன்றா அவங்க வீட்டாண்ட எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே எல்லோரும் வந்து போயிட்டு வருவோம். ஒருத்தரையாக கூப்பிட்டுட்டு கிளம்பியிருந்தோம். ஒருத்தராக வந்து வந்தாங்க. கோயில் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாய நிலமாக தாங்க இருக்கும். இவங்கெல்லாம் ஒருத்தராக முன்னாடி அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நாங்களும் பின்னாடி பொறுமையாக ஒருத்தராக இந்த மாதிரி வந்துட்டுருந்தோம். இதெல்லாம் வந்து வீடுங்க இருக்கிற இடம் இது வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வயல்வெளி தான். அந்த வயல்வெளியில் தான் வந்து கோயில் கட்டியிருக்காங்க. அம்மன் கோயில். இப்படி ஒருத்தராக வந்து அவங்க வீட்டாண்ட நின்று ஒருத்தரையாக கூப்பிட்டுக்கிட்டே போவோம். ஒரு சிலர் வந்து லேட் ஆகிடுச்சுன்னா சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அவ்வளோதான். இது வரைக்கும் தான் வீடு கடைகள். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வயல் நிலம் தான். இந்த மாதிரி எல்லோரும் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்கனால நான் எதுவும் பேசலை. அப்படியே கம்முன்னு வந்தேன். வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அந்த பக்கம் பாருங்கள் சைடில் ஃபுல்லாகவே நெல் வச்சுருக்காங்க. நெல் வேலை வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக ஒரு சிலர் அவங்க குழந்தைங்களை எல்லாரையும் வந்து காலையிலேயே குளிக்க வச்சு கூப்பிட்டு வருவாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டு வருவாங்க. எல்லாம் நிறைய பேராக வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி அந்த நிலத்தெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே இது ஃபுல்லாகவே நெல் தாங்க. எல்லாமே நெல் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரெடி ஆகிடும் போல். அந்த அளவுக்கு வந்துருச்சு கன்சன்சி. ஏன்னா பழுக்கிற மாதிரி இருக்குது கலர்லாம். இப்போ வந்தாச்சு கோயில்கிட்ட வந்த உடனே இந்த மாதிரி பொட்டோலை செடி வச்சுருந்தாங்க. அதாவது பருவல்னு சொல்லி நம்ம சேனலில் நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன். அந்த காய் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் இந்த பக்கம் சாமி கோயிலாண்டே வண்டியில் வந்திருந்தாங்க பூஜை பண்ணுறதுக்கு பூசாரி. அதுக்கப்புறம் சைக்கிளில் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் தோட்டம், சேப்பக்கிழங்கு தோட்டம், இங்கெல்லாம் வந்து நிறைய நிலங்கள் தான் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம், அதாவது இந்த காய்கறிகள் எல்லாம் பண்ணுறவங்க இங்கேருந்து தான் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமாக இங்கே வந்து இருக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து இப்படி சந்துக்குள்ளே ஒரு வழி இருக்கும். இது உள்ளே போனால் கோயில். சாமி வந்து வெளியில் ஒரு மரத்துக்கு கீழே சாமி இருப்பாங்க. சம்பா புல்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூவோட மரத்துக்கு கீழே சாமி வந்து வச்சு இந்த மாதிரி சிலையாக கும்பிட்டுட்ருப்பாங்க. கோயில் வந்து இந்த பக்கம் கட்டியிருக்காங்க. இன்னும் வந்து கோயில் வேலை வந்து முடியலை. கோயில் வேலை முடிஞ்ச அப்புறமா சாமி வந்து உள்ளே வச்சு பூஜை பண்ணுவாங்க. இப்போதைக்கு சமைக்கிறதெல்லாம் சாமிக்கு சமையல் பண்ணுறதுக்கு வெளியே ஒரு இடம் கட்டியிருக்காங்க. அங்கே வந்து சாமிக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறவங்க அங்கே சாமி வந்து பிரசாதம்லாம் செய்வாங்க. நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க.
வரும்போதே வாய்னா உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஓரமாக நின்றுக்கிட்டோம். இவங்க ஊரோட வாய்னா, அதாவது பெரியவங்க, அதனால் மூத்தார் ஆவாங்க. அதனால் எல்லோரும் ஓரமாக நின்றுட்டுருந்தோம். அவங்கள தெரியாதவங்க பெரியவங்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நெய் விளக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சாமி கும்பிட போனோம். இதாங்க கோயில். ஆல்ரெடி கோயில் கட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கனால வச்சுருக்காங்க. சாமி வந்து இங்கே வெளியில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கிட்ட அவல் வாழைப்பழம் எல்லாம் பூஜை பண்ணி பிரசாதம் ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி ஊதுவத்தி கொளுத்தி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கோயில் சாமியை வந்து சுற்றி வந்தோம். சுற்றி வந்துட்டு எல்லோரும் வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். பசங்கள்லாம் நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து கிரிக்கெட் கிரவுண்டு. பசங்க தினமும் வந்து இங்கே தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. நான் இவ்வளோ தூரமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். இங்கே தான் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம். இந்த பக்கம் நாய் எல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாய் எல்லாருக்கும் பார்த்து பத்திரமா விளையாடுங்க, நிறைய பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுங்க, தனியாலாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஓரக்குத்தி பையன் வந்து அவங்க அம்மாவே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். வெளியே இறங்கி போய் விளையாடுன்னு சொன்னால் அவன் வந்து விளையாடுறதுக்கு ஆசை, அவங்க அம்மா வந்து விடலை, வேண்டான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்து இந்த வீடியோ எடுத்து காமிச்சான். இதான் கிரிக்கெட் கிரவுண்டுன்னு சொல்லி, அதாவது ஃபுல்லாக பில்லு வந்துருச்சு, இதுக்கு மேலே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மழையாக இருந்ததுனால இவ்வளோ நாள் விளையாடலை, இதுக்கப்புறம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு ஒரு சிலர் நெய் விளக்கு, பிரசாதம், காசு கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிவிட்டு சாமி முடிச்சுட்டு பூஜை அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம். அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல, எல்லோரும் ஒன்றா நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டேன். இதாங்க குளம். இப்போ வெளிச்சம் தெரியுது பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டேன். பூட்டிருக்கு. பூட்டிட்டு தான் கிளம்பியிருந்தேன். இப்போ தான் வந்தேன். வந்துட்டு இப்போ வீட்டில் வேலை இருக்குது. இருட்டாக இருக்கும் போதே போனது. கோயிலுக்கெல்லாம் இப்படி தான் நிறைய பேர் கேட்பாங்க, வெளியில் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்கிறான்னு சொல்லி. ஆக்சுவலாக எல்லா நாள்லேயும் போகிறதில்ல, இந்த மாதிரி பௌர்ணமி அப்புறமா மகா சிவராத்திரி அன்றைக்கி நாளில் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு வருவோம். இப்போ வந்து போயிட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டில் வேலை எனக்கு பார்க்கணும். இப்படி தான் வந்து ஒடிஷாவில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் முடிகிற அந்த பௌர்ணமியில் சாமி கும்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.